கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு இன்று 2 நகர்களை, கெரோசின், பெத்சாய்தா, இந்த 2 நகர்களை சபிக்கிறார். ஏனென்றால் இந்த 2 நகர்களில் ஏராளமான அருங்குறிகளும் அற்புதங்களும் கடவுளுடைய வார்த்தைகளும் விதைக்கப்பட்டன. ஆனால் இவைகள் மனம் திரும்பவில்லை என்பது இயேசுவினுடைய ஆதங்கம். தீர், சீதோன் என்ற இந்த நகரங்களில் கடவுள் வார்த்தையை போதித்திருந்தால், பெத்சாய்தா, கொரோசின் என்ற இந்த நகர்களில் செய்த அற்புதங்களை செய்திருந்தால், அதிகமாக புறையினத்து மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த பகுதியில் கடவுளை நம்பியிருப்பார்கள் என்பது இயேசுவின் ஆதங்கம். எனவே நீங்கள் வானளாவிய தாழ்ந்து போய் விடுவீர்கள் என்று ஆண்டவர் எச்சரிக்கை விடுக்கிறார். புனித பூமியை பார்க்க புறப்பட்டு அங்கே இந்த பகுதிகளுக்கெல்லாம் சென்றபோது ஆண்டவருடைய மலையிலிருந்து, குறிப்பாக மலைப்பொழிவு பிரசங்கம் சொன்ன மலையிலிருந்து கீழே பார்த்தால் பெத்சாய்தா, கொரோசின் நகர்கள் இருந்த பகுதிகளை விளக்க உரையாளர்கள் சொன்னார்கள். அந்த இடத்தில் பல்வேறு பகுதிகளில் நகர்கள் வளர்ந்திருந்தாலும் அந்த பகுதிகளில் நகர்கள் வளரவே இல்லை. ஆண்டவரின் வாக்கு அத்துணை சக்தி மிக்கதாய் அமைந்திருந்தது என்பதை நினைவு கூர்ந்தோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றும் இயேசு நம்முடைய நகர்களில், தெருக்களில் நடந்து போகிறார். நம்முடைய நகர்கள், தெருக்கள் வழியாய் இயேசுவின் சீடர்கள் நடந்து போகிறார்கள். கடவுளினுடைய வார்த்தையை தாங்கி இன்றும் நடந்து போகிறார்கள். இன்றும் இயேசு பயணம் செய்கிறார். நம்முடைய அறையின் வழியாய் இன்றும் இயேசு பயணம் செய்கிறார். நம்முடைய வீடுகள் வழியாய் இன்றும் இயேசு பயணம் செய்கிறார். நம்மை கடந்து அவரும் செல்கிறார். பேசிக்கொண்டே போகிறார். நல்ல விஷயங்களை சொல்லிக்கொண்டே போகிறார். நம்மை சுற்றி அற்புதங்களும் அருங்குறிகளும் நடைபெறுகிறது. கடவுளின் வார்த்தை விதைக்கப்படுகிறது. எல்லாம் அன்று இயேசுவினுடைய வார்த்தையிலிருந்து, வாயிலிருந்து வெளிவந்த அதே இறைவாக்குகள், அவருடைய வார்த்தையினால் புறப்பட்டு வந்த புதுமைகள், அற்புதங்கள் இன்றும் அவரால், திருச்சபையால், சீடர்களால் நடத்தப்பட்டு கொண்டேதான் இருக்கிறது. இன்று நாம் இந்த கெரோசின், பெத்சாய்தா நகரைப் போல ஏனோதானோ என்று வெதுவெதுப்பான நிலையில் இருந்து விடுகிறோமா? ஆண்டவர் அன்று அவ்வளவு கோபப்பட்டார், அவ்வளவு எரிச்சல் அடைந்தார். வெதுவெதுப்பான மனநிலையில் வாழ்ந்ததனால் அந்த மக்களை அவர் கடுமையாக எச்சரித்தார். பல நேரங்களில் நம்முடைய வீதிகள் வழியாய், நம் வீடுகள் வழியாய், நம் தனிப்பட்ட நபர்கள் வழியாய் இயேசு கடந்து செல்கிறார். நம்மை சுற்றி எல்லாம் நடைபெறுகிறது. பல நேரங்களில் நாம் இவற்றை கண்டுகொள்ளாமல் வெதுவெதுப்பான நிலையில் இருந்து விடுகிறோமோ? இயேசுவினுடைய பிரசன்னத்தையும் அவருடைய தெய்வீக சக்தியையும் பல நேரங்களில் உணராமலே நாம் வாழ்ந்து விடு வருகிறோமா என்று இந்த ஆன்ம சோதனை செய்வோம். எத்தனையோ கிறிஸ்தவர் அல்லாத மனிதர்களிடம் ஒருவேளை இத்தனை அருங்குறிகளும் அற்புதங்களையும் கடவுள் வார்த்தையையும் விதைத்திருந்தால் இன்னும் அதிகமாக அவர்கள் பலன் கொடுத்திருக்க கூடுமோ என்ற சிந்தனையில் இன்று நாம் யோசிப்போம். ஆண்டவரே, என்னை சுற்றி நீ கடந்து செல்கின்ற போது
என்னை சுற்றி நீர் ஆற்றிக்கொண்டிருக்கின்ற அற்புதங்களையும் மருங்குறிகளும் நான் பார்க்கின்ற போது கரோசின் பெத்சாய்தா நகரைப் போல நான் இல்லாமல் இருக்க வரம் தாரும். எப்பொழுதும் உமது அருளை வீணாக்கி விடாமல் உமது அருளை பயன்படுத்தி கொண்டு வாழ எங்களுக்கு வரம் தாரும் என்று ஜெபிப்போம். எங்களை நேசிக்கின்ற விண்ணகத்தந்தை ஏமை போற்றுகிறோம். இந்த நாளுக்காக நன்றி சொல்கிறோம். நீர் எங்களை படைத்து பராமரித்து வழிநடத்துகிறீர் ஆண்டவரே. ஏராளமான அன்பு செயல்களையும் அற்புதங்களையும் தந்து கொண்டிருக்கிறீர். உமது அருளை தந்து கொண்டிருக்கிறீர், ஆற்றலை தந்து கொண்டிருக்கிறீர். நீர் இரக்கத்தோடு எங்களை கண்ணோக்குகிறீர். எங்கள் மீது அளவிட முடியாத இரக்கத்தை வைத்திருக்கிறீர். நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. உமது அருளை எங்களுக்கு தாரும், உமது சக்தியை எங்களுக்கு தாரும், உமது வல்லமையினால் எங்களை அலங்கரியும். எப்போதும் உம்முடைய பிரசன்னத்தில் நாங்கள் வாழ்ந்து பெத்சாய்தா கொரோசின் நகரைப் போல நாங்கள் இல்லாமல் உமது பிரசன்னத்தை நாங்கள் உணர எங்கள் இதயங்களை திறந்துவிடும் ஆண்டவரே. அனைமரியே எங்கள் அன்பு தாயே, உம் திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும். ஆமென்.